ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் என்னை சுடும் பண்ணி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தோடைய வில்லன் டீம் நிறைய பெண்களை வந்து ஏமாற்றி அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து அப்படியே அவங்கள டார்ச்சர் பண்ணி அதன் மூலியமாக அப்படியே பணம் சம்பாதிக்க வேலையை பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இவங்களுடைய அந்த பிளானிங்கில் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினை வில்லன் டீம் தூக்கிடுறாங்க. இப்போ ஹீரோயினை கண்டுபிடிக்காக ஹீரோ களத்தில் இறங்குறாரு. அதனை தொடர்ந்து போலீஸும் அவங்களை தேடிட்டு இருக்காங்க. இப்போ இறுதியில் ஹீரோயினை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஹீரோயின் எப்படி லவ் பண்ணாங்க, இவங்களோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே படத்தில் நிறையா கேரக்டர்லாம் வந்திருக்காங்க. குறிப்பாக பாக்யராஜ் சார் அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே ஒரு சூப்பராக வந்திருக்கு. அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. படத்தில் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி உலகம் நல்லா வந்திருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லாவே போகும். ஏன்னா அவங்க நிறைய பேர் காணாமல் போகிறது, அவங்க தேடுறது அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேஷன் போகிறதுமே ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தாங்க. என்னை பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரி. அதேமாதிரி ஸ்க்ரீன் பிளே இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக எதுவுமே கொடுக்கல. இவங்க யாரோடைய கேரக்டரும் முதன்மையாக கொண்டு வரல. அதனால் பார்க்கும்போது யாரோடைய கேரக்டரை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போகுது. இந்த படத்தோடைய பிஜிஎம் மியூசிக் அவ்வளோவா இல்லை. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் கொஞ்சம் லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விசுவல் எஃபெக்டில் கொடுத்துருக்கலாம். பார்த்தா சீரியல் பார்க்குற எஃபெக்ட் தான் இருக்குது. படத்தோடைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் அடி வாங்குது. ஏன்னா அதே இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் இது மாதிரி படங்களை இப்படி தான்ப்பா இருக்கும். அதே பாணியாக அதே மாதிரி தான் போகுது. எந்த ஒரு வித்தியாசமான சீன்ஸும் இவங்க காமிக்கவே இல்லை. இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் எடுத்ததுனால அந்த விஷுவல் எஃபெக்டில் கொஞ்சம் கிராண்டாக காமிச்சிருக்கலாம். இவங்க விஷுவல் எஃபெக்டில் கொஞ்சம் கஞ்சாத்தனம் பண்ணதுனால சீன்ஸ்லாம் ரொம்ப நாடகத்தன்மையாக இருக்குது. அதனாலேயே நிறைய படம் பார்க்கும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுது. நாடகம் பார்க்குற மாதிரியே இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.